ஓகே நண்பர்களே, இப்போ அப்படியே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடக்க போற T20 தொடர்ல முதல் போட்டி எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கேன்பரால தான் சும்மா மாசா தொடங்க போகுது. அதுக்காக டீம் இந்தியா சும்மா அசால்ட்டா பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நிறைய விஷயங்களை அள்ளி தெளிச்சிருக்காரு. குறிப்பா ஒரு 5 முக்கியமான விஷயங்களை சும்மா தெரிக்க விட்டு சொல்லியிருக்காருங்க. பிளேயிங் 11ல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க, ஸ்ரேயாஸ் ஐயரோட நிலைமை என்ன, முக்கியமா யார் யாரெல்லாம் அணியிலிருந்து வெளியேற்றப்பட வாய்ப்பு இருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் சும்மா ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஆமாங்க, போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வர்றப்பவே முதல் கேள்வியா என்ன கேட்டாங்கன்னா, என்னங்க நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியோட நிலைமை என்ன, அவர் விளையாட ரெடியா இருக்காரா இல்லையா அப்படின்னு டக்குன்னு ஒரு கேள்வியை போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட உடல்நிலை அப்டேட் என்னன்னு கேட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சும்மா பதில் மழை பொழிஞ்சிருக்காரு. இது தவிர அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இப்போதான் நம்ம ஆசிய கோப்பையை முடிச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு மாதம் ஆகி போச்சு. இங்க இருக்கிற கள நிலவரங்கள் நம்ம பழகினதை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். சவால்களும் புதுசா இருக்கும். அதனால ஒவ்வொரு பந்தையும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து யோசிச்சு தான் விளையாடணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனாலும் வரப்போற T20 உலக கோப்பைக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த தொடர் சும்மா ரொம்பவே முக்கியமான தொடரா இருக்கும் அப்படின்னு அவர் அழுத்தமா சொல்லியிருக்காரு. அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி பத்தி கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாருங்க, நம்ம நிதிஷ் வலைப்பயிற்சியில கலந்துக்கிட்டாரு, சூப்பரா பயிற்சி செஞ்சிருக்காரு, அவர் நல்லா ஃபிட்டா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆசிய கோப்பை முடிஞ்சு ஒரு மாதத்திற்கும் மேலாகி விட்டது. ஆனாலும் நம்ம அணியோட சூழ்நிலை சும்மா பட்டையை கிளப்புதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நிதிஷ்குமார் ரெட்டியும் சும்மா செம ஃபிட்டா இருக்காரு. டீமோட சூழ்நிலையும் அள்ளுது. ஒரு நாள் தொடரை நம்ம தோத்துட்டாலும் பரவாயில்லைங்க, இங்க ஒரு சில புது வீரர்கள் T20 தொடர்ல விளையாட போறாங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, இப்போ மைதானத்துக்கு வந்து பயிற்சியில இறங்கியாச்சுன்னா ஒரு நல்ல உற்சாகமான சூழ்நிலையை நாம தானே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருப்பமான பயிற்சி அமர்வுல கூட நிறைய வீரர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு சூப்பரான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா ஜாலியா சீல் பண்ணாங்க. ஒரு சில வீரர்கள் இந்தியாவுக்கு திரும்ப போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாள் போட்டிக்கான அணியில மட்டும்தான் இருந்தாங்க. D20க்குன்னு இருக்கிறவங்க எல்லாரும் இங்கேயே தங்கி இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல கலவையா இருக்குது. இது தவிர தன்னோட பேட்டிங்கை பத்தியும் நம்ம சூரியகுமார் யாதவ் நிறைய விஷயங்களை பேசியிருக்காருங்க. அதாவது அவர் கேப்டனா சும்மா சூப்பரா மாசா இருக்கலாம், ஆனா பேட்டிங்னு வந்துட்டா ஒரு சில நேரம் தடுமாற தான் செய்யறாரு. ஒரு வருடமா ரன்னே வரமாட்டேங்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, பாருங்க, நான் சும்மா ரொம்பவே கடினமா உழைச்சிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கும்போதும் சரி, இங்க வந்த பிறகும் சரி, நான் சும்மா நல்லா பயிற்சி அமர்வுகளை செஞ்சிருக்கேன். ரன்கள் கண்டிப்பா வரும், ஆனா அணியோட தேவை என்னவோ அதுதான் இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சும்மா பட்டவர்த்தனமா என்ன சொல்லிட்டாருன்னா, ரன்கள் கண்டிப்பா வரும், ஆனா அணியோட வெற்றிக்கு எது முக்கியமோ அதைத்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து செய்வோம். அதுல சும்மா சூப்பரா கலக்கலா விளையாடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. இது தவிர இந்த தொடர் எவ்வளவு முக்கியம்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, பாருங்க, அணியோட கலவையில பெரிய மாற்றங்கள் எல்லாம் இருக்காது. ஆசிய கோப்பை முடிஞ்சதுல இருந்தே நம்ம T20 உலக கோப்பைக்கு தயாராகிட்டோம். ஆனாலும் இங்கேயும் கொஞ்சம் சவால்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அணியோட கலவை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாரு. சின்ன சின்ன மாற்றங்கள் எப்பவுமே இருக்கும். நீங்க தென் ஆப்பிரிக்காவில் விளையாடினாலும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஆனா இங்கிருந்து தான் உண்மையான உலக கோப்பைக்கான தயார்படுத்தல் சும்மா முழு வீச்சில் தொடங்கும்னு சொல்லியிருக்காரு. இது தவிர ஐயரை பத்தி கேட்டப்போ, நீங்க அவரோட பேசுனீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு அவர் சும்மா வெளிப்படையா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாருங்க, ஐயருக்கு அடிபட்ட தகவல் கிடைச்ச முதல் நாள்லயே நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அப்போ அவர்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு 2 நாட்களா அவரோட பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா ஃபோன்ல பேசணும்னா அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் அவர் கண்காணிப்புல தான் இருக்க போறாரு அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்காரு. இதே போல பிளேயிங் 11 பத்தி பேசினப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, பாருங்க, யாருக்கு எப்போ எங்க பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. எங்க கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்கள் இருக்கு. அதனால எல்லாருமே சும்மா ரெடியா தயாரா இருக்கணும். அணியோட ஒரே குறிக்கோள், ஒரே இலக்கு என்னன்னா வெற்றி மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம ரிங்கு சிங்கை பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பை முழுக்க அவருக்கு வாய்ப்பே கொடுக்கலைங்க. கடைசி ஒரு போட்டியில ஒரு சில ரன்கள் தேவைப்படுறப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. வந்த வேகத்துல சும்மா ஒரு 4 அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு. அதனால ஒவ்வொரு வீரரும் மனசளவிலும் உடல் அளவிலும் சும்மா ஃபிட்டா தயாரா இருக்கணும். உங்களுக்கு எந்த நேரத்துல வேணும்னாலும் வாய்ப்பு கிடைக்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல எப்ப வேணும்னாலும் மாற்றங்கள் வரலாம். கள நிலவரங்களை பார்த்து தான் நம்ம பிளேயிங் 11 யார் யாருன்னு முடிவு செய்வோம். எத்தனை ஸ்பின் பவுலர்கள், எத்தனை வேகப்பந்து வீச்சாளர்கள், ஆப்ஷன்கள் அதிகமா இருந்துச்சுன்னா சும்மா தலைவலி தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு நாள் தொடரை நம்ம டீம் இந்தியா தோத்துட்டாங்க. இப்போ சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்த T20 தொடரில் நம்ம டீம் இந்தியா
சும்மா என்ன மாயாஜாலத்தை செஞ்சு பட்டையை கிளப்ப போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி நண்பா.